முப்படை தளபதி ஆள வந்தான் என்று வராமல் மார் மீது எட்டு வரைத்தான். படைக்கு படை, வஞ்சத்துக்கு வஞ்சம். ஆள வந்தானை தொட்டோ வாய்ந்துதான் சரித்திரம் இருக்கக்கூடாது. கதிரவா, கற்ப எழுந்து நிற்கிறாள் தங்கை மலர்கொடை. அவளை பார்த்து கண் கலக வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். புறப்படுதலை நகர்வலா. ஐயா, என்னம்மா உலகிறாய்? நீ சொல்ல பார்த்தே புரியவில்லையே. இந்த பாவிக்கு நீங்கள் தான் ஐயா வாழ்க்கை வாழ்க்கை என்றால் ஐயா, இந்த பாவி நான் ஏதாவது தவறு செய்திருந்தேன். நீ என்ன தவறு செய்தாய்? தவறை மன்னித்து நீங்கள் தான் ஐயா எனக்கு வாழ்க்கை செலுத்த வேண்டும். கண் கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், தவறு செய்தாய் என்று உணர்கிறாயே. இந்த பாவி நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்து இந்த பாவி கழுத்துல தாலி கட்டி உங்க மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்க. மங்களத்திற்கு வருத்தம் தெரியாதவன் அபராதிலே படுபாவி அளவந்தன் கற்பை கடிக்கிறான். என் கற்பை கொலை செய்து விட்டான். படுபாவி ஆள வந்தான் நீதி தங்கச்சி அந்த ஸ்கூட்டியில வருமாறு எவ்வளவு பிரமாதமா வரும். இப்படி கரண்ட் கம்மியா போச்சு அழுத்துக்கிறாங்க. அந்த பிரேக்கு இல்லையான்னு தெரியப்பா. கூட ஆரம்பம் கூட கிடையாதுப்பா. களவு கற்பழிக்கவில்லை. எந்த கொடிய வந்தால் இந்த தீய சேலை செய்தால் தண்டனை ஒன்றுதானே. அவன் யாரா இருந்தாலும் சரி. இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தவன் யார் தெரியுமா? முப்படை தளபதி அவனா இப்பேற்பட்ட ஈவனை சேர்த்திருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? நகர் வளத்தை முடித்துவிட்டு அந்தபுரம் ஓய்வெடுக்கலாம். அடுத்ததாக தகவல் வந்தது. அழைத்த காரணம் என்ன பண்ணா? என்ன காரணம்? இறந்திருக்கும் இந்த பெண்ணை பார்த்து பெண்ணா? எந்த பெண்? இந்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. என்ன ஒரு பாக்கலாம் இல்லை. என்னடா பேசுற? என்ன ஒரு பாத்தியா பாவி? என்ன ஒரு பாத்தி? ஆனால் இப்போது நினைவுக்கு வருகிறது. ஒரு நேரத்தில் அந்தி சாய்ந்ததையோ ஆதவன் மறைந்தான். இரண்டு வேளையில் நகர் வளத்தை முடித்துட்டு மாலை நேரத்தில் வரும்போது இந்த பெண் நதிக்கரை ஓரமாக பல ஆடவனும் நின்று கொண்டிருந்தால் தனிமையில் விளையாடி இருந்திருப்பாங்க. பெண்ணே, அருகாமையில் சென்றேன். பெண்ணே, நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன் தகப்பன் பெயர் என்ன என்று கேட்டேன். அதற்கு ஐயா, இதே நாட்டை சேர்ந்தவன், நாகப்பன் மகள் மலர்கொடி என்று உரைத்தால் எனினும் எதற்காக இங்கு தனிமையில் இருக்கிறாய் என்று நான் கேட்டேன். ஐயா, என் தகப்பன் நாகப்பன் இறந்து விட்டார். இறந்து விட்ட காரணத்தால் பண வசதி இல்லை. ஆகையால் விபச்சாரத்தில் பேச்சு வரவில்லை. மணிமொழி நாட்டு விபச்சாரம் என்ற அபச்சாரம். ஐயா, இதை எவரிடத்தில் உரைத்தார்கள்? நீங்கள் வேண்டுமானால் உங்கள் ஆசையை தீர்த்துக் கொள்ள உரைத்தார். என்ன வார்த்தை உரைக்கிறார்? மணிமொழி நாட்டில் இப்பேற்பட்ட வேலை செய்யலாமா? இல்லை செய்யத்தான் விடுவேனா? இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். பெண்களை கண்டால் தாயாகவும் தங்கையாகவும் நினைத்தவன்.
என்னை பார்த்து பேர்பட்ட சொல்லிருக்காங்க. அறிவிடத்தில் பதட்டமாக ஓடி வந்து கோச்சம் ஆமாங்க ஆமாங்க சொன்னாருங்க உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த தொழிலாம் செய்யல இல்ல தம்முன்னு இருப்பா எங்கே சவுதோட ஒரு நாள் கூட்டா பார்த்தாயா நான் சொல்லிட்டேன்மா என்னால வர முடியாது எங்கிட்ட துட்டு இல்லாம உடம்பு சரியில்லாம சொல்லிட்டேன் இல்லனா யாரும் தெரியாதுன்னு சொன்னியப்பா. தம்முன்னு என் தங்கச்சி விபச்சார தொழிலா பேசுறதா போய்க்க முடியும். என் தங்கச்சி விபச்சார தொழிலா விபச்சாரம் பண்றாங்க என்ன பண்றது தெரியாத பண்ணா ஃபீல் பண்ணாது மொத்தமே பத்தி அடி சொல்ல வேண்டும். கதிரவன் கத்துகிறான் கதறுகிறான் ஒடுகிறான் துடிக்கிறான். என் தங்கச்சி நல்லவப்பா. கலங்குகிறான் கண்ணீர் வடிக்கிறான். அவனுடைய கோபம் நியாயமான கோபம். தங்க இறந்து விட்டாலே என்ற மனப்பதட்டத்தில் கதிரவன் கத்துகிறான். ஆனால் நான் தான் எனக்கும் அவனுக்கும் எந்த பகையும் கிடையாது. ஆனால் கதிரவன் என் பெயரை உரைக்கிறான். நான் தான் கொலை செய்தேன் என்றால் என்ன சாட்சி இருக்கிறது மன்னா? அவனை கேட்டு மாட்டி சாட்சி இல்லாம சபைக்கு வருவேனா? இதோ பாருங்கள் மன்னா, அவருடைய கட்டாயை பாருங்கள் மன்னா. ஆளவன்தான் என்ற பொறிக்கப்பட்ட கட்டாரி உன்னுடையது மன்னா. கட்டாரி என்னுடையதுதான். நான் இல்லை என்று வரைக்கவில்லை. ஆனால் நான் கொலை செய்யவில்லை மன்னா. டேய் என்னடா ரஜினி படையப்பா சொன்ன மாதிரி இருக்குதே. நாப்பலி விட்டானா ட்ரெஸ் எந்த சொல்ல தெரியுதா கொஞ்சமே நான் சொல்வது உண்மை. கட்டாரி என்னுடையதுதான். நான் கொலை செய்யவில்லை. ஏதமா சொல்லுகிறான் மன்னா. ஒரு நேரத்தில் முல்லை நாட்டு மன்னன் படைகளை கேட்டுக்கொண்டு போர் முனையில் சந்திக்கிறார். நீ எல்லாம் முப்படை தளபதியா என்று அதை அப்படியே வழித்து வச்சு வச்சுக்கிறாரு. அப்போது நான் என்ன உரைத்தேன் மன்னா? இப்போதே கட்டளை தற்போதும் முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் வடிவெடுப்பேன் என்று உரைத்தேன். தளபதி இப்போதே கட்டளை இடுகிறேன், சென்று வா என்று உரைத்தீர்கள். உங்களுடைய வார்த்தை சிறமீது கொண்டு முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு சென்று அப்போது என்னுடைய சவாரி குதிரைப்படையில் வேகமாக செல்லும் போது கட்டாரி கை தவறி வந்து விட்டது மன்னா. நான் கோச்சாமியத்தில் உழைத்தேன். அவன் சொன்னாரு மந்திரி பாத்தியா, அவர் எப்பவுமே குதிரை போச்ச 100 அந்த வேகத்துல அந்த கத்தி எங்க இருக்கு. இதுதான் நடந்தது. ஆமாங்க அந்த வையா அவனோ போயிருக்கான். சரி என்னடா கத்தி சும்மா தான் இருக்குது அவனு எடுத்துட்டு போயிருப்பான். அவன் ஐயோ கூப்பிட்டுருப்பான். அவனும் போயிட்டு இருப்பான். இவன் துட்டு காட்டிருப்பான். அவன் இல்லைன்னு சொல்லிருப்பான். இவன் ஓவரா பேசிருப்பான். கத்தி சும்மா தான் சொல்லிட்டு இருவரை கொள்ளையாக தவிக்கிறேன். இருவரும் நெருப்பு இருக்கிறது. நடுவே நான் சித்திரம்பை போல் துடிக்கிறேன் என்று சொன்னார். ஒரு முறையில இருவாளாக இருக்கிறேன். அவனோ முப்படைக்காவதி ஆள வந்தான். நீயோ என் கோட்டை காவல். உன் தங்கை உன் கொன்று விட்டாலும் இல்லை என்று இதற்கு சரியான சாட்சிகள் இல்லா காலத்திற்காக இதற்கு என்ன நீதி வழங்க முடியும்? இறந்த உனக்கு மட்டும் தங்கையும் அல்ல, எனக்கு மகள் போன்றவள் தான். ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவாரோ மாநிலத்தில் உயிர் கண்டபடி இறந்தவள் மீண்டும் எழுந்து வரப்போவதில்லை. இல்லை, இவளை எடுத்து அடைக்கலத்தில். ஆனால் இந்த கொலை எவன் செய்தாலும் சரி, இன்னும் ஒரு வார காலத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் ஏழைக்கு நீதியே கிடையாது. என்னைக்குடா ஏழைக்கு நீதி கிடைச்சிக்குது? எந்த ஏழைக்கு நீதி உடனே கிடைச்சிக்குது? ஏழைக்கு வாய்தா தான், பணக்காரன் தான் கேஸ் முடியும். ஏழை தான் வாய்தால தான் அது நடக்கணும். கிடைக்காது. ஏன்னா அவங்க 2 பேர் பேசிக்குவாங்க. வாய்தாலே நம்ம சமாளிச்சிடலாம். பணம் இருந்தா எது வேணாலும் செய்யலாம். தாண்டா உலகமே, அது தாண்டா. நம்ம தான் உசாரா இருக்கணும். போக அது நம்ம கேஸ் கொடுக்கும். கேஸ் கொடுத்தோம்னா நம்ம தலையெழுத்த ஜாலி. சரிதா? கேஸ் கொடுக்காத வரைக்கும் நீ நல்லா இருப்பேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். உமா அது பார்த்து அழுவிட்டோம். தூக்கி போ 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 தம்பி போடா. என்னடா ஏன்டா அழுவுற? என்னடா ஆச்சு? என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே.
எழுந்துருமா ராஜா, மலர்கொடி எழுந்துருமா. ராஜா, உன்னை யாரு என்னடி பண்ணாங்க? இப்படி படமா வந்து கிடக்குறிய, உன்னை எந்த பாவிடி இப்படி செஞ்சா? ராஜா, அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வர அம்மான்னு சொல்லிட்டு போனியே. ராஜா, இந்த அம்மா வந்திருக்கிறம்மா, என்னால எழுந்து சொல்ல மாட்டாங்க செல்வமே. அம்மா, நம்ம யாருக்கு என்னடி பாவம் செய்தோம்? நமக்கு ஏண்டி ஏற்பட்ட நிலைமை ஏற்படணும்? ராஜா, அம்மா, உன் தந்தை இறந்த பிறகு இந்த மாதிரி நான் உன்னை எப்படி நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன். இந்த நிலைமையில அம்மா இருக்க வேண்டும் மகளே. அம்மா, உனக்கு ஒரு திருமணத்தை செய்து இந்த பாவின கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டினேனே. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாற்றி விட்டாய மகளே. அம்மா, ராஜா, ஒரு பெண்ணை எதற்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா? அம்மா, எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னா எந்த பிள்ளையும் பக்கத்துல உட்காந்து அழ மாட்டாங்கம்மா. ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே அவ எந்த மூலையில் இருந்தாலும், அவ எந்த வேலையில் இருந்தாலும், அம்மா என்ன பெத்த தாயே, என்னை விட்டு போய்விட்டாய் அம்மா, என்னை விட்டு போய்விட்டாய் அம்மா, அம்மா அம்மானு மார்பீது எடுத்து வந்து அந்த பிணத்தின் பக்கத்தில் அழும்போதுதான் அங்க கூடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்களாம் மகளே. அம்மா, வயசான காலத்துல என்னை எடுத்து நீ தகனம் செய்வா என்று நினைச்சா இந்த பாவி கையால நான் உனக்கு கொல்லி போட நிலைமை ஏற்பட்டு விட்டது. அம்மா, உன்னை எடுத்து அடைக்கலம் செய்யக்கூட நான் விதி இல்லாதவளா நிக்கிறேனே, உன்னை எடுத்து தகனம் செய்யக்கூட நான் கதி இல்லாதவளா நிக்கிறேன். அம்மா, அம்மா, இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே, இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா. என் மகளை எடுத்து அடைக்கலம் செய்ய உங்ககிட்ட நான் மடியேந்தி பிச்சை கேட்கிறேம்மா. இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே, இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா. அம்மா, முன்னோரே நாள் சுமந்து உன்னை நான் மூச்சடைக்க பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து உன்னை நான் பக்குவமாய் இன்றெடுத்து மரலையும் தோரலையும் நீ உறங்க என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயே பூமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு முத்தி கத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு? பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு? நீதான் சொல்லி தெரியணுமா? ஓ அம்மா, கோடி சாமி உனக்கு ஈடாகுமா? தொப்புள் கொடி
குடிப்பேன் கரவெப்பே நெல்லறுக்க கற்கடுக்கடி நடப்ப ஒரு பொங்கி தண்ணி நெஞ்ச தண்ணி நீ குடிப்ப மாத்தி கட்டை இல்லாம விடியேறி நீருப்ப செப்பு கட்டி வச்சிருந்து பொது தோணி நீ எடுப்ப எனக்கு தலைவலில கண்ணீரை நீ வடிப்ப ஒரு ஒட்ட சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்ப என்ன தேய்ச்சி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்தா வாரி கட்டி முடிப்ப உத்தமிய நீ படிக்க உடான தேஞ்சனம்மா உத்தமிய நீ படிக்க உடான தேஞ்சனம்மாவும் பொத்தக்கல்ல முக்குத்தியதா அழகு வச்சரம்மா பெத்தவள நீதாயே கோயிலம்மா பெத்தவள நீதாயே கோயிலம்மா ஜகத்துக்கு தெய்வந்தா நிகராகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி தட்டி ஆராட்டி காலத்துக்கும் வறுமையில கலங்கி நான் நின்னழுதா கரை சேர வேரம் பண்ணு கடவுளை நீ தொழுத ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்ச ஆலமரமா வளர ஆடி வேற நீ நினைச்ச சுமதாங்கி கல்ல போல என் சுமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய சோமந்திரி சோகப்பட்ட காலத்துக்கு அப்பன் கூட சரிசமமா பாடுபட்ட காலத்துக்கு அப்பன் கூட சரிசமமா பாடுபட்ட கண்ணு போட்டு காது போட்டு எனக்காக துன்பப்பட்ட பண்டிகளை வாங்கியிருந்தா அடைச்சி திரும்பம்மானா வெத்த கடை உனக்குத்தான் எப்படி திரும்பம்மா பண்டிகளை வாங்கியிருந்தா அடைச்சி திரும்பம்மானா வெத்த கடை உனக்குத்தான் எப்படி திரும்பம்மா வாசத்தை பட்டியல் போடணுமா ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா முன்னூறு நாட்டு மந்தை உன்னை மூச்சடைக்க பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து உன்னை பக்குவமாயிட்டெடுத்து மாறிலையும் நீ உறங்க ஏற கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வை நித்தஞ்சொட்டி எனக்காக தியாக செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயே பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டு கட்டியாரா எப்பொழுது பார்க்க கண்டிப்பா வந்து மன்னித்து விடுவா. நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? நான் உங்களை மன்னிக்கணும். உன்னை காதலித்தேனே, அதுதான் நான் செய்த தவறு. என்ன காதலிச்சது பெரிய தவறா? அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன தவறு செஞ்சேன்? நீ ஒரு தவறு செய்யல, நீ ஒரு பாவம் செய்யல. செல்வினி, என்னை நீ மறந்து விடு, மறந்து விடு. திருமணத்துக்கு சம்மதம் வாங்கி வரணும்னு சொல்லிட்டு வந்து மறந்துடுன்னு சொல்றீங்களேங்க. காதலிச்சுட்டு வீட்டுல போயிடலன்னு பாக்குறீங்களா? நம்முடைய காதலி எங்க அம்மாவோட அவங்க சொன்னாங்க, நீங்களோ பணக்கார குடும்பம், ஏழ்மையான குடும்பம்,
காதலுக்கு ஒத்து வராது வேணாம் விட்டு. காதலுக்கு பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. மனத்தை தூக்கி போடுங்க. மனசு தாங்க காதல். இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த தாய் வேண்டுமால் அதை தார வேண்டும் என்று கேட்டு விட்டாங்க. இதுக்காக தாய் வார்த்தை என்னால் மீற முடியாது. தாய்க்கு பின் தான் தாரும். நீ என்னை மருந்து தராக வேண்டும். நீ மருந்து தர என்னங்க? அதோட என்னை இறந்துட்டு சொல்லிங்க. என்னை மறந்துட்டு சொல்லாதீங்க. உங்க கூட நான் எப்படிலாம் வாயினா மனக்கோட்டை கட்டிட்டேன். அதை மண்பட்டி ஆகிறாங்க. என்னங்க? வாய்ந்தால உங்க போடுத்தாங்க. என்னுடைய இதயத்தை திருப்பி கொடு. வருடிய காத்துக்கு வார்த்தை திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலி என் காதலி என் காதலி வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லி விடு காதலி